ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் மைந்துளான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று சூரன் அரசு இருக்கை படலம். இப்படலம் சூரபன்மன் வீற்றிருக்கும் சபா மண்டபத்தின் சிறப்புகளையும் அங்கிருந்தவர்களின் செயற்பாட்டினையும் கூறுகிறது. வீரமகேந்திரபுரத்திற்கு துர்முகியும் அஜமுகியும் தன் கை துண்டிக்கப்பட்டு இருவரும் சென்று சேர்ந்தனர். சூரபன்மன் வீற்றிருக்கும் சபா மண்டபத்தின் சிறப்பு இயல்புகளை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது. மேலே உயர்ந்து வானத்திலிருந்து உலகத்தின் எல்லைக்குள் 1000 கோடி எண்ணிக்கை கொண்ட அண்டங்களில் முன்னாலான சுவர்கள், தீயவற்றை போக்கி நல்லவனவற்றை தேர்ந்தெடுக்க பல பிரம்மாக்கள், 1000 யோசனை பரப்புடையதாய் சபா மண்டபம் இருந்தது. 1000 கோடி பொன்னாலான தூண்கள், அவைகளில் பல அழகான ஓவியங்கள், பல நிறமுடையதாயும், சிவபெருமான் ஆணையால் 12 சூரியர்கள் வருவதற்கு பொன்னிற அண்டங்களிலிருந்து கண்ணாடி போன்ற மேலிடங்களும், 5 வகையான மேக கூட்டங்களும், சபா மண்டபத்தின் மேற்கட்டிலிருந்த வெண் சாமரைகளும், பல வகை ஆடைகளும் விரவி எங்கும் நிறைந்து விளங்கின. விண்மீன்கள் பதிக்கப்பட்டு சூரிய ஒளியைப் போல் சிங்க வடிவத்தில் சிம்ஹாசனம் சூரபன்மன் வீற்றிருக்க இருந்தது. அத்தகைய சபா மண்டபத்தில் உள்ள சிம்ஹாசனத்தின் மேற்பக்கம் விஷத்தை போன்ற அசுரர்கள் துதிக்க யமன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாற்போல் சூரபன்மன் வீற்றிருந்தான். இரு பக்கமும் அசுரர்கள் தாங்கும் கற்பூரம் போன்ற வெண்மையான இணையான குடைகள் விளங்கின. பார்க்கடலில் தோன்றிய விஷம் போல் தாரகனும் சிங்கமுகாசுரனும் சூரபன்மனுக்கு இரு பக்கத்திலும் இருக்க, அமைச்சர்கள் புதல்வர்கள் அமர்ந்திருக்க, தேவர்கள் அனைவரும் அசுரர்களின் கட்டளைப்படி அனைத்து விதமான ஏவல்களையும் இட, அதை நிறைவேற்ற பணிவிடைகள் செய்ய அசுரத் தலைவர்களும் குழுக்களாக நிறைந்து நெருக்கமாக இருந்தனர். ஊர்வசி, ரம்பை, திலோத்தமை, மேனகை போன்ற தேவ மகளிர் நாட்டியம் ஆடினர். மேலும் இயக்கர்குல பெண்கள், அசுரர்குல பெண்கள், வித்யாதர பெண்கள், சாரணர், சித்தர் ஆகியோர்களின் மகளிர்களும் பெண்களும் வெவ்வேறு வகையான நடனங்களை மகிழ்ச்சியாக ஆடினர். காலை வேளையில் பஞ்சாங்கம் பிரம்மா சொல்ல அதற்கேற்ப நாழிகை பறைகளை ஒலிக்க செய்வர். முனிவர்கள் வாழ்க என போற்றி பயந்தும் நிற்பர். சில தேவர்களை வாயிற்காவலர்கள் அடிக்க உள்ளே செல்ல முடியாமல் அலைந்தனர். தேவ மகளிர்கள் நிறைய பேர் பல நெருக்கமாக விளக்குகள் உடைய தட்டினை ஏந்தி சுற்றுவர். கிண்ணரர், சித்தர், இயக்கர், கந்தர்வர் ஆகிய தேவர் இனத்தினர் பாலை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்னும் 4 வகையான நிலப்பண்களுடனும், அகம், புறம், அருகியல், பெருகியல் என்னும் 4 வித ஒலிகள் பொருந்த 16 வித இசைகளை, மங்களகரமான பாடல்களை இசைத்தனர். சூரபன்மனின் திறத்தையும் சிவபக்தியையும் அரசாட்சி புரியும் வீரத்தையும் வரங்களையும் போற்றி அசுரர்கள் புகழ்ந்து பாராட்டிக் கொண்டே இருந்தனர். ஈரக்கழல் அணிந்த சூரபன்மனின் திருவடிகளில் மலர்களை தூவி 2 கரங்களையும் கூப்பித் தொழுதனர். சுக்கிராச்சாரியார் வாழ்த்து கூறி அட்சதை தூவ வாயுதேவர் அதை அப்புறப்படுத்திக் கொண்டே இருந்தார். சூரபன்மன் தன்னை சார்ந்த அசுரர்களுக்கு அன்பு காட்டி பொன் பொருள்களை வழங்கி மகிழ்ந்தான். தன்னை பாராட்டாமல் போனால் கோபிப்பான் என பயந்து உயிரை இழப்போம் எனக் கருதி தேவர்களும் பிற முனிவர்களும் பாராட்டி துதித்தனர். இவ்வாறாக சூரபன்மன் தன் வீர மகேந்திரபுரத்தில் அசுரர்கள் சூழ அனைவரும் அவன் கட்டளைக்கேற்ப வேலை செய்ய
மிக பெரிய சபா மண்டபத்தில் அழகான சிம்ஹாசனத்தில் ஆட்சி புரிந்து வீற்றிருந்தான் எனக் கூறி அரசு இருக்கை படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் அஜமுகி நகர்கான் படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.